வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம ராகி இட்லிக்கு அரைக்க போகிறோம். அதுக்கு என்ன ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா 3 உலக்கு ராகியும் 2 உலக்கு இட்லி அரிசியும் ஒரு 8 மணி நேரம் பக்கம் ஊறியாச்சு. இதோட ஒரு 3/4 உலக்கு உளுந்து போட்டு அதையும் ஊற வச்சுருக்கேன். அது காலையில் தான் ஊற வச்சேன். முதல்ல உளுந்து அரைச்சிட்டேன். உங்கள்கிட்ட உளுந்து ஊர்ல காமிக்க மறந்துட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா உளுந்த கிரைண்டரில் போட்டாச்சு. உளுந்து மாவாயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா ராகியையும் அரிசியையும் அரைக்க போகிறோம். இப்போ ராகி மாவு நல்லா மசிச்சிருச்சு பாருங்க. இப்போ மாவை உளுந்தோடு சேர்த்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு ராகி இட்லியும் ராகி தோசையும் ஊற்றுறப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா ராகியை அரைச்சி ராகி மாவை அரைச்சி நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த மாவு நல்லா செட் ஆனோடனையும் இதில் இட்லி தோசை ஊற்றிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம காலையில் ராகி மாவு அரைச்சதை பார்த்தோம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா அழகாக பொங்கி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் தோசை ஊற்றலாம். தோசை ஊற்றி திருப்பி காமிக்கிறேன். தோசை அப்படியே நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்தாச்சு பாருங்கள். திருப்பி அழகாக போட்டாச்சு. இப்படி வந்திருக்கு பாருங்கள். தோசை நல்லா மொறுன்னு வந்திருக்கு. இப்போ தோசை நல்லா வெந்தாச்சு. இப்போ உங்களுக்கு தட்டில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் தோசை. இதோட நம்ம தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் அப்படியே மொறுன்னு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகி இட்லியும் ஊற்றியாச்சு. பாருங்கள் அதனுடைய நிறமும் அது எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இந்த ராகி இட்லி, ராகி தோசை. இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக மாவு வாங்காமல் ராகியை ஊற போட்டு எடுத்து செய்கிறப்ப அதனுடைய சுவையுமே அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது. எப்பயும் நம்ம ஒரே மாதிரி மாவு இட்லியாக சாப்பிடாம இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஆரோக்கிய சமையலுக்கு தேவையான குறிப்புகள்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய சமையல் மற்ற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.